வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிர்லா சாஃப்ட். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சம்மரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கீ பாயிண்ட் பார்த்துடலாம். இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் Q2Qல வந்து பார்த்தோம்னா 3.4% க்ரோத் ஆயிருக்கு, ரெவென்யூ க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. தென் ஆர்டர் புக்கு டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து இந்த குவார்ட்டருக்கு சைன் பண்ணது $107 மில்லியன், அதை அவங்க எடுத்திருக்கிறாங்க. தென் சப்சிக்வெண்ட்டாக Q3க்கும் வந்து இதே மாதிரி க்ரோத் வந்து எக்ஸ்பெக்ட் ஆகுறது, இது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் முக்கியமான அவங்கள்ட்ட இவங்களுடைய சம்மரியில் நான் பார்த்த இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறோம். இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்ப்போம், சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா சில குவார்ட்டரில் மாத்திரம் தான் இது நல்லா பூஸ்ட் பண்ணி மேலே ஏற்றுவாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அந்த செகண்ட் குவார்ட்டரோட ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இன் பிட்வீன் தேர்ட் குவார்ட்டரில் இவங்க வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆவாங்க. இது நான் ஒரு 4-5 வருஷமாக நான் பார்த்துட்டு வரேன். இந்த வருஷம் அதே மாதிரி சிக்னிஃபை ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து அந்த பொங்கல் வரைக்குமோ இல்லாட்டி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமோ கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போ வேணாலும் அவங்க அந்த டயத்தில் ரிவர்சல் ஆகலாம். கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அந்த காலகட்டங்களில். பட் இந்த மாதிரியான சூழலில் வரும். இது என்னுடைய அனுபவத்துலேருந்து கிடைச்சது. இது மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு சரியாக வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்வைக்கு கொண்டு வரும். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூவ்மெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 407 டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 449ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇ அண்டர் வேல்யூன்னு 1 இயர் ஃபார்வர்ட் பிஇ ஃபேர்லி வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0ல் இருக்குது. பிஇயை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்கு. பிபிஐ பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டாக ஒரு 1.5 பாயிண்ட் வந்து இது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. பட் பிஇ வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், அதனால பெர்ஃபார்மன்ஸஸ் ஸ்லாக் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் கொஞ்சம் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் 1.57ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது இந்த இயருக்கு. அதே சமயத்தில் குவார்ட்டர்லி ஃபோர்காஸ்ட்னு பார்க்குறோம்னா ரெவென்யூ வந்து அதுவும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 15.6% குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. குவார்ட்டர்லிக்குன்னு வரும்போது 10% குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 3.6% குறைஞ்சு போயிருக்கு. இயர் ஆன் இயரில் 3.6% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா இயர் ஆன் இயரில் 8.9% குறைஞ்சு போயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 50 கோடி ரூபா 40 கோடி ரூபா கிட்டக்க இவங்களுக்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு 10 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 0.4 இன்க்ரீஸ் ஆகி 4.2 இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் 16.6 இருக்கு. இது இன்னும் டிகிரி 0.4 போன தடவை காட்டிலும் கம்மியாக இருக்கு. இப்போ இவங்களுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் 6 குவார்ட்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிளியராக வந்து இது டிக்ரீஸ் ட்ரெண்டில் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாத்தோட மிச்ச குவார்ட்டர்லலாம் வந்து பார்த்தோம்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து கூட இருக்கும், அதாவது குறையறக்கூடிய பாயிண்ட் கூட இருக்கும். இந்த குவார்ட்டரில் 0.4ங்கிறது போது ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதனால டர்ன் அப் ஆவாங்களாங்கிறது நமக்கு சப்சிக்வெண்ட்டாக தான் தெரியும். ஸோ இபிஎஸோடைய டிடிஎம் லெவல் இவன் வந்து கம்மியாகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய
ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக தான் நம்ம பார்க்குறோம். சப்சிக்வெண்ட் அனாலிசிஸை நம்ம எக்ஸல் ஷீட்டில் எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.56% கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 1.63% கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 1.13% கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 132.8. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, புக் வேல்யூவோட ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன குவார்ட்டரை காட்டிலும் இது வந்து கிட்டத்தட்ட 16 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்ட் வந்தால் கம்மியாக இருக்கலாம், பட் இது ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அந்த வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும்போது ஒரு சின்னமாக ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம். அதை நம்ம வந்து கவனத்தில் தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல புக் வேல்யூ வந்து 132ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. ஃபேர் ப்ரைஸ் 222, கரண்ட் ப்ரைஸ் 449. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.02ன்னு வருது. ஸோ இப்போ நம்ம எப்போ வந்து அவங்க 2ங்கிறத தொட்டுட்டாங்களோ அது நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறது 2.25, 2.5 அப்படிங்கிற இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ அவன் 2 ரீச் பண்ணியிருக்கிறான். ஸோ இப்போ 2.25 அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கலாமே. இப்போ ஒரு 500 ரூபா கிட்டக்க 2.25 நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதனால ஒரு 500 கிட்டக்க வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம். 2.5 இருந்தால் 550 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு போகும். ஸோ இப்போ 2.25 இருந்தால் 501 அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிடைக்குது. 2.5 இருந்தாக்க 550 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகும். ஸோ இப்போ 334, 501, 550 அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோலேருந்து ப்ரைஸ் ரேஞ்சு வந்து நமக்கு கிடைக்குதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூ வந்து இன்னும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் பிஇ வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டர்ன் ஆயிருக்கு. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டர்ன் ஆயிருக்கு. இந்த மனசில் வச்சுட்டு இப்போ நம்ம இதை அனலைஸ் பண்ணுறோம். கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 16.6, அது ஆவரேஜ் பண்ணும்போது 4.15ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 4.2, அதை காட்டிலும் 0.05 கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக்னேட்டட் பொசிஷனில் வருதுன்னு வச்சுக்கோம். அந்த ஃப்ராக்ஷனுங்கிறத நம்ம இக்னோர் பண்ணிட்டு பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்டாக்னேட்டட் பொசிஷன். அதே மாதிரி குமுலேட்டிவ் ஆவரேஜ் 4ன்னு வருது, அது எஸ்டிமேட்டட் ஆவரேஜை காட்டிலும் கம்மியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஃபஸ்ட்டு இன்ஃபரன்ஸ் என்னன்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ட்ரேடர்ஸ் எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 316லேருந்து 445 அப்படிங்கிற லெவலுக்கு வருது. அதில் 371 அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்டு. ஏன் இதை நம்ம பார்க்குறோன்னா, இப்போ அந்த ரேஞ்சுக்கு ஏறிட்டு சப்போஸ் கரெக்ஷன் வந்தான்னாக்க 371ல் அவன் வந்து சப்போர்ட் எடுக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 355ல் சப்போர்ட் எடுக்கிறானா அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து பார்க்கணும். எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணும்போது இப்போ கரண்ட் குவார்ட்டருக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருக்கு நம்ம என்ன பார்த்துருந்தோங்கிறத ஒரு சின்ன பார்வையாக பார்த்துருவோம். கரெக்டாக நமக்கு வந்து இந்த இடத்துல ப்ரீவியஸ் குவார்ட்டருக்கு நான் வந்து 3 months இங்கே பிபியோட பாட்டம், பிபியோட டாப், இந்த 3 மார்க் பண்ணியிருக்கிறோம். அதை உடச்சி போச்சுன்னாக்க ஆனுவலைஸ்டாக மேலேயோ கீழேயோ வரலாம். இவன் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறான் இந்த குவார்ட்டருக்கு பார்த்தோம்னாக்க பிபியோட பாட்டமில் சப்போர்ட்டை எடுத்துட்டு இவன் பிபியை கிராஸ் பண்ணி மேலே போய்கிட்டு இருக்கிறான். இப்போ பிபியோட டாப் அப்படிங்கிற 498 to 504 போவானா, இல்லை இந்த இடத்துல எதுவும் கரெக்ஷன் எடுப்பானா அப்படிங்கிறத நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டா இருக்கும் போனது. இப்போ நமக்கு இந்த குவார்ட்டருக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த குவார்ட்டருக்கு ப்ரைஸ் எதுவும் ஆல்ட்ரு ஆயிருக்கா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆல்ட்ரு ஆயிருக்கு. அவங்க அந்த 501, 498 to
501 504 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து நமக்கு இப்போ அந்த ரேஞ்ச் வரல. இப்போ இருக்கக்கூடிய வேல்யூக்கு இப்போ பிபியோட பாட்டம் 363லேருந்து 366, பிபி 445லேருந்து 448, பிபியோட டாப் 539லேருந்து 542 அப்படின்னு சொல்லி போயிருக்கு. இப்போ இவனுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்று, பிபியை டச் பண்ணியிருக்கிறான், அதோட கரெக்ஷன் நீடு எடுக்கிறானா, இல்லை பிபியோட டாப் வரைக்கும் போகிறானா அப்படிங்கிறது தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எனிவே நமக்கு கீழே இந்த பிபியோட பாட்டமான 445 அப்படிங்கிற லெவலை கீழே கட் பண்ணும்போதோ, அப்படி இல்லைன்னா 420ங்கிற லெவலை கீழே கட் பண்ணும்போதோ இது கீழே கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத எடுத்துக்கலாம். இல்லை அவன் அப்படியே அந்த இடத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு மேலே போகிறானா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பிபியோட டாப் போன குவார்ட்டரில் 498லேருந்து 501ன்னு இருந்தது. இந்த குவார்ட்டருக்கு அதோடைய ப்ரைஸ் இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸை பேஸ் பண்ணி 539லேருந்து 542ன்னு அப்கிரேட் ஆயிருக்கு. ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லை இந்த இடத்துக்குள்ளே சுற்ற போகிறாங்களா, இல்லை கரெக்ஷன் நீடு எடுக்க போகிறாங்களாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். நம்ம இதை கொஞ்சம் கவனத்தோட நம்ம கண்காணிச்சுக்கிட்டோம்னா நல்ல வாய்ப்பாக தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப